காவிரி டெல்டா மாவட்டங்களில் பருவமழை தொடங்கியுள்ள சூழ்நிலையில் அங்கு விவசாயிகளுக்கான நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேகரிப்பு மையங்களில் உள்ள பாதுகாப்பு நிலவரம் தொடர்பாகவும் டெல்டா மாவட்டங்களில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாகவும் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தினார். காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா அருகே உருவாகியுள்ள சூழ்நிலையில் இன்று கனமழை டெல்டா மாவட்டங்களில் இருக்கும் என வானிலை மையம் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்கு கால்வாய்கள் மற்றும் சிற்றாறுகள், வயல்வெளிகள் மற்றும் நெல் கொள்முதல் மையங்கள் ஆகியவற்றில் நீர்நிலைகளில் போதிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும், விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கவும் மற்றும் பொதுமக்களுக்கும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள பல்வேறு விதமான விவசாய பணிகளுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், வெள்ள பாதிப்பு மற்றும் ஆறுகள், கால்வாய்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அதனை சீரமைப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்போது விழிப்போடு இருந்து கண்காணிக்க வேண்டும், மக்களுக்கு உரிய எச்சரிக்கைகளை விடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தினார். பருவமழை தொடங்க இருப்பதை ஒட்டியும் புயல், மழை ஆகியவை அடுத்தடுத்த மாதங்களில் வரவிருக்க உள்ள நிலையில் அங்குள்ள நீர்நிலைகளை கண்காணிக்கவும், நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நெல்மணிகளை சேகரிக்கும் கிடங்குகள் உள்ளிட்டவற்றில் மழை தண்ணீரால் பாதிப்பு ஏற்பட்டு விவசாயிகளுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்பட்டு விடாத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனையை நடத்தி அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் பிறப்பித்தார்.